Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் செய்ய போறோம், ரவா லட்டு. இந்த ஸ்வீட்டை நம்ம பால் இல்லனா சக்கரை பாகு யூஸ் பண்ணி செய்யலாம். இன்னைக்கு நம்ம பால் யூஸ் பண்ணி செய்ய போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 1/2 கப், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், கண்டென்ஸ்ட் மில்க் 2 ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், பால் 1/2 கிளாஸ், முந்திரி பருப்பு, திராட்சை. 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரவையை மிக்ஸர் ஜாருக்கு மாற்றி லைட்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரியை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம். பேன் சூடு பண்ணி 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் ரவை போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் தீயாமல் வரும். ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக 3 ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிச்சிருங்க. பால் சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிருங்க. இந்த மாதிரி ரவுண்டானதுக்கப்புறம் பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். அவ்வளோதான், டேஸ்டியாக சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.